வாரத்துல 2 டைம், 3 டைம் வந்து ராகிய வச்சு ஏதாச்சும் ஒண்ணு குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுக்கறது. ஏன்னா வீட்ல ஹஸ்பண்டு, பெரியவங்கலாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ராகிய வச்சு செஞ்சு குடு. அப்பதான் ராகி சாப்பிட பழகுவாங்க அப்படின்றதுனால, அவங்க வீட்ல இருக்கும்போதோ, ஈவினிங் டைமு அது மாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா, களி செஞ்சா கொஞ்சம் கம்மியா சாப்பிடுறாங்க. அது சாப்பிடறதுக்கு பிடிக்கல அப்படின்றதுனால, இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ஏதாச்சும் செஞ்சு குடுத்துறது. ராகி தோசையோட காரசாரமா எதனா சட்னி அரைச்சா கண்டிப்பா சாப்பிட்டுக்குவாங்க. இன்னைக்கு வந்து ராகி தோசையில வந்து பார்த்தீங்கன்னா, ராகி மாவு எடுத்து அதோட கொஞ்சமா அரிசி மாவு, ரவை சேர்த்து நல்லா உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சுட்டேன். இந்த வெங்காயம் கட் பண்ணது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு 2 டைம் வந்து நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் அது வந்து ரொம்ப நல்லா வரல. இது கேன்டீன்ல ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து குடுத்துருந்தாரு. ரொம்ப சூப்பரா சாப் பண்ணியிருந்தது. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அதோட பார்த்தீங்கன்னா, கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் சாப் பண்ணிட்டு, கொத்தமல்லி கொஞ்சம், கொஞ்சமா உப்பு மட்டும் சேர்த்துட்டு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு வந்து மெயினா நான் அடிக்கடி செய்றது எப்படின்னா, வேர்க்கடலை சட்னி தான். இந்த வேர்க்கடலை சட்னி இதுக்கும் இந்த ராகி தோசைக்கும் நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும். ஸோ இந்த மாரி நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இதில எண்ணெய்லாம் சேர்த்தாம நெய் சேர்த்து தான் குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுப்பேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். அதோட தேங்காய், வேர்க்கடலைலாம் போட்டு செய்யும்போது அந்த சட்னியும் வேற லெவல்ல இருக்கும். 2ம் நல்லா காரசாரமா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.